நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் அப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் அப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது. இந்த போராட்டங்களில் இருந்து நான் எப்போதுதான் விடுபட போகிறேன்? கடவுளே, என் வாழ்க்கையில் சந்தோஷத்தையே அனுபவிக்க முடியாதா என்று தவிக்கிறாய். என் அன்பு குழந்தையே, இன்னும் சிறிது காலம்தான். உன் அனைத்து கஷ்டங்களும் முடிவு காலம் வரப்போகிறது. நீ கவலைப்படாமல் இரு. என் குழந்தையே, நான் திரும்ப திரும்ப கூறுவதால் என்னை நீ அலட்சியம் செய்கின்றாய். என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்து யாரும் வாழ்க்கையில் தோல்வி அடைந்ததும் இல்லை. முதலில் பல சோதனைகளை சந்தித்தாலும் முடிவில் நிச்சயம் வெற்றி மட்டுமே கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கு இப்பொழுது நல்ல காலம் பிறக்கப் போகிறது. உன் காத்திருப்புக்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது. நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள். உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். என்னிடம் முழுமையாக சரணடைந்து தூய மனதுடன் உனக்கு வேண்டியதை கேள். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் நீ சில விஷயங்களை மறந்துதான் ஆக வேண்டும். நல்லதோ கெட்டதோ அது நடந்து முடிந்த பிறகு, அதை அனுபவித்த பிறகு அதை மறந்துவிடும். எதுவும் நடக்காதது போல புதிய ஒன்றை தேட பழகிக்கொள். அந்த புதிய ஒன்றுதான் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரும். பல நிகழ்வுகளை நீ மறக்காமல் மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்துவிட்டு போய்விட்டது. ஏமாற்ற உணர்வுகள் உன் நிம்மதியை நிலைக்குலைய செய்துவிட்டது. அதனால்தான் அப்பா நான் சொல்கிறேன், எதை நினைத்தும் பயப்படாதே, யோசிக்கவோ குழப்பமடையவும் வேண்டாம் என்று மறதி இல்லாத நேரத்தில் மனக்கட்டுப்பாட்டோடு இருக்க பழகிக்கொள். உனக்கு பிடிக்காதது நடக்கும் நேரத்தில் அமைதியாக இருந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் விமர்சனம் செய்வதையும் விட்டுவிடு. இப்படி நீ பல விஷயங்களை விட்டு விலகி மறந்திருந்தால் மட்டும்தான் உனக்கு வரவேண்டிய நல்லது எல்லாம் உன்னை வந்து சேரும். நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி எப்பொழுதும் கிடைக்காது, மனதில் தெளிவும் கிடைக்காது. அதனால் எது நடந்தாலும், எது உன்னை விட்டு போனாலும் போனால் போகட்டும், எது நடந்தாலும் நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உன் மனதிற்குள் வரவைத்துக்கொள். உன் வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நீ தினமும் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறாய். அது கற்றுக் கொடுக்கும் பாடங்களை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். உனக்கு வெற்றிக்கான நல்வழிப்படுத்தி உனது சந்தோஷத்திற்கும் நிம்மதிக்கும் நானே பொறுப்பாகிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக புரிந்து கொள். நீ நினைத்த ஒன்று நடக்கவில்லை, நீ ஆசைப்பட்ட ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பான மேலானது ஒன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது என்று அர்த்தம். அதனால் எதற்காகவும் நீ கலங்காதே, எதை நினைத்தும் நீ பயப்படாதே. உனக்குள் மகிழ்ச்சி என்ற தீபத்தை நான் நிச்சயம் ஏற்றுவேன். இரவில் உன் கஷ்டங்களை உன் தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா? இரவில் நீ வடிக்கும் கண்ணீர் துளிகளை நான் அறிவேன். நிம்மதியாக உறங்கி எத்தனை இரவுகள் ஆனது என்று மனபாரமாகின்றாய். இனி எல்லாம் சரியாகி நீ மகிழ்ச்சி அடைய போகிறாய். உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகின்றது. இது உன் சாயப்பாவின் வாக்கு. என்னை நம்பினால் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். நீ கவலைப்படாமல் இருக்க நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.